வணக்கங்க. நான் ரவிச்சந்திரன். வெல்கம் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நாங்கள் ரெகுலராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் காமன் மேன் என்ற தலைப்பில் யூடியூப் சேனலில் எபிசோட்ஸ் எல்லாம் வெளியிட போகிறோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ரிட்ஸு அண்ட் ஏஏஎஃப் அப்புறம் எஸ்ஐஎஃப் இதெல்லாம் பேரு நிறைய பேர்த்துக்கு புதுசா இருக்கும். இது கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பிக்ஸ்டு இன்கம் கொடுக்கக்கூடிய வெவ்வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் அவைலபிள் இன் இந்தியா. நம்ம பிக்ஸ்டு இன்கம்னாவே பிக்ஸட் டெபாசிட் பத்தி மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இல்லாட்டினா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிறது தெரியும். இதை தவிர ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பிக்ஸ்டு இன்கம் பத்தி இந்தியாவில் நிறைய பேருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 99% பேருக்கு இந்த நாலேஜ் இல்லை. 1% பேர் தான், அதாவது இந்த மும்பை, கொல்கத்தா, டெல்லி, சென்னை இந்த மாதிரி பெருநகரங்கள் இருக்கக்கூடிய, அதுவும் பெரிய முதலீட்டாளர்களுக்கு மட்டும்தான் இது சம்பந்தப்பட்ட நாலேஜ் இருக்கு. குஜராத்தில் நிறைய பேர் இந்த ரிட்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது செபியோட ஒரு ப்ராடக்ட். அதனால இப்ப ஆர்பிஐ என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குதோ அதை நம்பி நான் எப்படி போடுறோம் பேங்க்ல, அதே மாதிரி செபி கொடுக்குற வாக்குறுதி தான் இந்த ரிட்டு. அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு அண்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செபியோட வெவ்வேறு ப்ராடக்ட்டுகள். இது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது. செபி இதுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரூல்ஸ் படி தான் இதெல்லாம் இந்தியாவில் இயங்குது. வாங்க இதனுடைய சிறப்புகள் என்ன, இதுக்கு என்னென்ன பண்ணா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றத தெரிஞ்சுக்குவோம். இந்த ஏஐஎஃப், ரிட்டு மற்றும் எஸ்ஐஎஃப் அதெல்லாம் இந்தியாவில் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குது. அதாவது இந்த எஃப்டி அப்புறம் சீனியர் சிட்டிசன் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ் இதெல்லாம் கன்வென்ஷனல். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதுசாக அறிமுகமாக இருக்கு. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி நினைக்கிறது எவ்வளோ தப்போ, நமக்கு தெரியாததெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி நினைக்கிறதும் அதுக்கு ஈக்குவலாக தப்பு. இதை நம்ம எப்பயுமே உணர்ந்துக்கணும். புதுசா வர்றதை பத்தி முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்கணும். இதுல இந்த ஆம்பி ஆர் செபி ரெஜிஸ்டர்டு ப்ரொஃபஷனல் தான் இதுல நமக்கு வழிகாட்டுவாரு. இதுல டைரக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது நம்ம ஏதாவது ஒரு புரோக்கர் மூலியமாவோ இல்லைன்னா அந்த கம்பெனிகளை நேரடியா அணுகியோ தான் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரிட்டுனா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதே மாதிரி இன்விட்டன் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த நம்ம கரண்ட், அதாவது இபி வழித்தடங்களை அமைக்கிறதுக்கும் பெரிய சாலைகள் அமைக்கிறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் பண்றது. இந்த ரிட்டுன்றது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அதாவது மக்களிடமிருந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி புதுசா இந்த சேட்டலைட் சிட்டியோ இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை மக்களுக்கான வீடுகளோ, தொகுப்பு வீடுகளோ, அதாவது அபார்ட்மெண்ட்டுகளோ கட்டும்போது அந்த கம்பெனிஸ்க்கு ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்தியாவில் 4 கம்பெனிஸ் இருக்கு. நாம் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க நமக்கு நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர், அதாவது என்சிடியா நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்ல ரெமிட் பண்ணிடுவாங்க. இதுதான் நமக்கு அவங்க கொடுக்குற வாக்குறுதி. அதாவது நம்ம எஃப்டி போட்டோம்னா எஃப்டி சர்டிஃபிகேட் கிடைக்குது, இல்லாட்டினாக்கா பேங்க்ல அதோட வெப்சைட்ல நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ பிசிக்கல் ஃபார்மேட் என்சிடி கிடையாது. எல்லாமே டிமெட்டரியலைஸ் ஃபார்ம்ல தான் இந்த என்சிடி கொடுப்பாங்க. நில மக்கள் முதலீட்டு நம்பிக்கை இது பார்த்தீங்கன்னா நிலையான வருமானம் தரும். நிலங்கள்ல முதலீடு செய்யறது அல்லது ரியல் எஸ்டேட்ல, அதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆர் டொமஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இதில் மட்டும் முதலீடு செய்து வர்ற வாடகை வருமானத்திலேயோ இல்லை வர்ற லாபத்திலேயோ 90% இன்வெஸ்டர்ஸுக்கு பிடிச்சி கொடுக்குற மெத்தட், அதுதான் ரிட்டுன்றது. ரிட்டோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் உங்களுக்கு வருது, ஹைலி லிக்விடு, பங்கு சந்தையில் இதை எப்போ மட்டும் நம்மளால விற்க முடியும். இது ஒரு டைவர்சிஃபிகேஷன். வழக்கமாக ஈக்விட்டின்னு சொல்லி போட்டுட்டே இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் போட்டிங்கனாக்கா ஃபிக்ஸ்டு இன்கமும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். குறைந்தபட்ச முதலீடு, அதாவது இப்போ நீங்கள் தனியாக போய் ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ வாங்கணும்னாக்கா பல 1000 கோடி வேணும், உங்களால் முடியாது. வெறும் 10 லட்சத்திலிருந்தே ரிட்டர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
ஸோ இது ரொம்ப சின்ன இன்வெஸ்டர் இல்லாம ரொம்ப பெரிய இன்வெஸ்டர் இல்லாம நடுத்தர இன்வெஸ்டர்களே 10 லட்சம்ன்றதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரிட்டு எம்பசி இதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நான் சொன்னேன் அதுல ஒரு 3 மெயினான கம்பெனி பாத்தீங்கன்னா எம்பசி ஆபீஸ் பார்க் ரிட்டு, மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க் ரிட்டு அண்ட் ப்ரூக்ஃபீல்டு இந்தியா ரிஸ்ட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டு கம்பெனிகள். இவங்க வந்து நேரடியா யார் ப்ராஜெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு லோனை கொடுத்துட்டு அந்த லோனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்சிடியா விற்பாங்க. ஸோ நடுவில் வர்ற ப்ராஃபிட் மார்ஜின் தான் அவங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இருக்கிற 90% லாபத்தை நமக்கே பாஸ் ஆன் பண்ணிடுவாங்க. ஏஎஃப்ன்றது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் இன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றது, பிரைவேட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றது, அப்புறம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது. இந்த மாதிரி நார்மலா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டா கொடுக்கறது தான் மாற்று முதலீட்டு திட்டம். இந்த ஏஎஃபோட வகையில் பார்த்தீங்கன்னா வெஞ்சூர் கேபிட்டல், நீங்க இதெல்லாம் அடிக்கடி பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல இன்வெஸ்ட் பண்றது வெஞ்சூர் கேபிட்டல், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல், பிரைவேட் ஈக்விட்டி. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஈக்விட்டி அண்டு டெப்ட் ஃபண்டு. மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்டு. இதெல்லாம் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ். இதோடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா அதிக வருமானம். இப்போ சாதாரணமா ஒரு பிரைவேட் ஈக்விட்டிலையோ இல்லை வெஞ்சூர் கேபிட்டல்லையோ போடுறவங்க ஐபிஓக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணன் தமானி இப்போ இந்த லென்ஸ்கார்ட்ல ஒரு 90 கோடி ரூபாய் போன வாரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது என்னன்னா அவங்க ஐபிஓ விற்கிறப்ப இவங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேரை 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு கூட 1 மாதம் 2 மாதத்திலேயே விற்க முடியும். ஸோ மிக அதிக வருமானம். அது ப்ராஃபிட்ல போய் முடிஞ்சதுன்னா ரிஸ்க்கும் இதுல இன்வால்வ்டு. அது வந்து நாம் ஆராய்ச்சி பண்ணி போட்டோம்னா, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் R&Dக்கு அப்புறம் நம்ம அதில் போட்டோம்னா இதுல லாபம் கண்டிப்பா வரும். மோரோவர் இந்த ஏஎஃப்ன்றது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே ஈக்விட்டிலேயே போயிட்டு இருக்காம டைவர்சிஃபைவா போடுறது தான் ஏஎஃப். எஸ்ஐஎஃப்ன்றது ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்பெஷல் செக்டார் லைக் இந்த டிஸ்ட்ரெஸ்டு அசட்டு அண்டு சோசியல் ப்ராஜெக்ட். அதாவது இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி சிக்காயிடுச்சு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கவே எந்த கம்பெனியுமே ரெடியாக இருக்காது. அவங்களுக்கு ஆப்ரேஷன் கேபிட்டல் கொடுக்கறது, இல்லை அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அதாவது ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து கடன் கொடுக்கறது, மற்றும் சமூக திட்டங்களில் இப்போ பெருசா ரோடு இல்லை இந்த எலக்ட்ரிசிட்டி இபி வழித்தடங்கள் இந்த மாதிரி அமைக்கிறதுக்கெல்லாம் பெரிய முதலீடுகள் தேவை. அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. இது ஸ்பெஷல் செக்டாரில் டிஸ்ட்ரெஸ்டு ஆர் சோசியல் ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மெத்தடு. ரெண்டுக்கும் ஒப்பீடு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐட்டத்துக்கும் ரிட்டுன்றது ரியல் எஸ்டேட்டு லோ என்ட்ரி ஹை லிக்விடிட்டி. நீங்கள் குறைந்த முதலீடு நிலையான வருமானம் ஈஸியாக வித்தரலாம். ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹை என்ட்ரி, அதில் மினிமமே 1 crore மேலே தான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். லிக்விடிட்டி ஏன்னா 1 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்றது அதை விட ரொம்ப அதிகம், 10 கோடி 20 கோடி இந்த மாதிரி பெரிய அளவில் வேல்யூ போட வேண்டியிருக்கும். வெரி வெரி ஹை என்ட்ரி லெவல். அப்புறம் அதில் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ரிஸ்க் அதிகமாக அதிகமாக உங்களுடைய ப்ராஃபிட்டு அதிகமாகும். ரிட்டு சேலரிடு கிளாஸுக்கு உகந்தது. ஏஎஃப் ஹெச்என்ஐ அதாவது ஹை நெட்வொர்த் பணக்கார முதலீட்டாளர்களுக்கு உண்டானது தான் ஏஎஃப். இன்ஸ்டியூஷன் அதாவது பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு உண்டானது தான் எஸ்ஐஎஃப். உங்களுக்கு எது பொருந்துன்றத நீங்கள் பொருத்தி பார்த்துக்குங்க. சூஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க் appetite அண்ட் கோல். உங்களுடைய சகிப்புத்தன்மை அதாவது ஆபத்து சகிப்புத்தன்மை மற்றும் உங்களுடைய இலக்குகளை முடிவு பண்ணிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. முக்கியமான கருத்து இதில் நாங்கள் டோன்ட் புட் ஆல் யுவர் மணி இன் ஒன் பேஸ்கெட், டைவர்சிஃபை ஸ்மார்ட்லி. அதாவது ஒரே இடத்துல கொண்டு போய் நீங்கள் ஈக்விட்டிலே போட்டுட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி அங்கங்கே பரப்பி வைங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன், வெல்த் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபிக்ஸ்டு இன்கம் இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்புங்க, அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.